ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் சிம்பிளாக டேஸ்டியாக சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். இது ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, பொடியை நறுக்கின வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வெங்காயம் கோல்டன் கலரில் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 3 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் 1 kg சிக்கனுக்கு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 1/2 kg இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இப்போ பழுத்த தக்காளியாக 2 தக்காளி பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகி குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம 1 kg சிக்கனையும் போட்டுக்கலாம். சிக்கனையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா சுருளாக வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கன் ரொம்ப நல்ல ஒரு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், மசாலாவும் இப்போ எதுவும் போட வேண்டாம். சுருள ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சிக்கன் வதக்கி விட்டதும் இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 2 டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் 1/2 kg இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா மறுபடியும் 2லேருந்து 3 நிமிஷம் இந்த சிக்கனை நல்லா சுருள வதக்கிக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு திக்காக தயிர் போட்டுக்கோங்க. இந்த தயிர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும், போடலனாலுமே நல்லா சூப்பராக தான் இருக்கும். தயிரும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட வேண்டாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 15லேருந்து 20 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சமும் தண்ணியே இல்லாமல் தயிர் வெங்காயம் தக்காளி இருக்கிற தண்ணியிலே சிக்கன் சூப்பராகவே நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, சிக்கன் மசாலா ரெடி. இதே போய் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நல்லா கமன்ட்டு சிக்கன் மசாலா ரெடி. இப்போ இதை ரைஸ்க்கு சப்பாத்திகளை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.